ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான மக்களுக்கு நாம் ராசியை பார்க்க வேண்டியுமா, லக்னத்தை பார்க்க வேண்டுமா? இதுதான் மிகப்பெரிய சந்தேகம். இதற்கு இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். இதற்கு இப்போது நாம் தீர்வை காணலாம். லக்னம் என்பது நாம் வாங்கி கொண்டு வந்த வரம். ராசி என்பது தற்போது நடக்கும் செயல்பாடுகள். அதாவது லக்னம் என்பது நமக்கு பரம்பொருள் கொடுத்துள்ள வரம். அதாவது நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் எவையவை, நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய கிரகங்கள் எவையவை என்பதை லக்னத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். லக்னத்திற்கு தான் 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, திரிகோணாதிபதிகள், கேந்திர அதிபதிகள், 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 6, 8, 12ஆம் அதிபதிகள் எல்லாம் லக்னத்தை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். ராசியை வைத்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது. லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதிகள் எவ்வாறு செயல்படுகின்றன, எந்த அளவிற்கு நல்லவை கெட்டவை தருகின்றன என்பதை லக்னத்தை வைத்தே தீர்மானிக்க முடியும். ராசி என்பது தற்போது கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றன என்று பார்ப்பதற்கு மட்டுமே ராசி. பொதுவாக குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தருகிறார். பாவகிரகங்களைய சனி பகவான், ராகு கேதுக்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லவைகளை செய்கிறார். ஆனால் ராசியை வைத்து, கோச்சாரங்களை வைத்து 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 6, 8, 12ஆம் அதிபதிகள் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த எந்த விதமான அதிபதிகளும் ராசிக்கு கிடையாது. அது கண்டிப்பாக வேலை செய்யாது. பொதுவாக லக்னாதிபதி நல்லது செய்யக்கூடிய கடமைப்பட்டவர். அவர் கோச்சாரத்தில் வரும்பொழுது 6, 8, 12ஆம் இடங்களில் அமரும் பொழுது கெட்டது செய்வார்.